வணக்கம் மக்களே. நம்ம சாரதி கார்டனில் நம்மளுடைய முதல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம தோட்டம் ஆரம்பித்து வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 1 இயர் பிஃபோர் நம்ம தோட்டம் இருந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, இப்படி எம்டி லேண்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மரம் செடி எல்லாமே வச்சு நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கரண்டாக என்ன ஸ்டேஜில் நம்ம தோட்டம் இருக்குது, ஸோ அதை பற்றின முழு வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரம் செடி கொடி அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ தோட்டம் அப்படின்னா சொல்லே தேவையில்ல, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ பிடிக்கிறத தாண்டி நமக்கு ஆசைகளும் இருக்கும். ஸோ நம்ம வெளியே எங்கேயாவது தோட்டங்கள் பார்த்தாலோ, இல்லைனா நம்ம தெரிஞ்சவங்க ரிலேட்டிவோட தோட்டங்கள் பார்த்தாலோ, கொஞ்சம் நேரம் உள்ளே போய் தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வரணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட ஆசையாகவும் இருக்கும். ஸோ அந்த ஆசையை தாண்டி நிறைய பேருக்கு கனவும் இருக்கும். ஸோ நம்மளும் ஒரு தோட்டம் வைக்கணும், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்களோ பழங்களோ ஸோ நம்மளே அறுவடை பண்ணி நம்மளே சாப்பிடணும் அப்படிங்கிறது நிறைய பேரோட கனவாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு கனவுல உருவாக்குனது தான் இந்த தோட்டம். ஸோ நம்ம தோட்டம் எங்கே இருக்குது அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் திசையன்விளையில் தான் இருக்குது. ஸோ நம்ம தோட்டம் வந்து ஆரம்பித்து 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த 1 இயர் ஸ்பெஷலாக தான் நம்ம இந்த சேனல் வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ இந்த நம்ம சேனலில் இதுதான் நம்மளுடைய முதல் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தோம். ஸோ நம்ம தோட்டம் என்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஒரு 4 மந்த் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு 3 பார்ட்டாக ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருந்தோம். அந்த ஷார்ட்ஸு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஷார்ட்ஸ் அப்படிங்கிறதுல சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். ஸோ 3 பாட்டு போட்டிருப்போம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லோரும். ஸோ நம்ம தோட்டம் வந்து நவம்பர் மாதம் 2024 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது நவம்பர் 2025. ஸோ 1 இயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வச்சுருந்த செடிகள் மரங்கள் எல்லாமே நல்லா க்ரோத் ஆகிருக்குது. நம்ம தோட்டத்தில் உள்ள செடி மரங்கள் எல்லாமே நம்ம இங்கே லோக்கலில் உள்ள நர்சரியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்புறம் வாழை கன்றுகள் வந்து நம்ம தெரிஞ்சவங்க தோட்டத்தில் இருந்து வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்கிறோம். முருங்கை மரம் வந்து முருங்கை தோட்டம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வச்சுருக்கிறான். ஸோ அவங்க தோட்டத்தில் இருந்து நம்ம வந்து கம்பு கொண்டு வந்து முருங்கை மரங்கள் எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ நம்ம தோட்டம் வந்து நம்ம வீட்டு தேவைக்கான காய்கறிகள் பழங்கள் அப்படிங்கிறனால ஸோ நம்ம சின்ன இடத்துலையே ஸோ என்ன மாதிரி செடிகள் மரங்கள் வந்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வந்து வச்சுருக்கிறோம். ஸோ ரெகுலராக வீடுகளுக்கு வந்து தேவைப்படுற தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய், ஸோ அதுக்கப்புறம் அவரை, பீன்ஸு, வெண்டைக்காய், ஸோ இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாமே நம்ம தோட்டத்தில் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மரங்களில் வந்து நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். ஸோ வாழை மரம், முருங்கை, தென்னை, ஸோ இந்த மாதிரி மரங்கள் வச்சுருக்கோம். அதை தாண்டி நம்ம பழங்களில் வந்து சீத்தா, கொய்யா, பப்பாளி பழம், ஸோ இந்த மாதிரி மரங்களும் வச்சுருக்கிறோம். ஸோ இதை தாண்டி கொஞ்சம் ரேரான மரங்கள் ஆப்பிள், ஆரஞ்சு, ஸோ திராட்சை கொடி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் வாட்டர் ஆப்பிள் வச்சுருக்கிறோம், ரம்புட்டான் வச்சுருக்கிறோம், ஸோ ட்ராகன் ஃப்ரூட் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ரெகுலர் மரங்களும் வச்சுருக்கிறோம், கொஞ்சம் ரேராக கிடைக்கிற மரங்களும் வந்து நம்ம வந்து வச்சுருக்கிறோம். ஒரு பூக்களில் வந்து ரோஜா, மல்லிகை, பிச்சி, செவந்தி, ஸோ இந்த மாதிரி பூ வகைகளும் வச்சுருக்கிறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு மரமும் தனித்தனியாக வந்து நம்ம என்ன மாதிரி செடி அதை எப்படிலாம் நம்ம வந்து பராமரிக்கிறோம் ஸோ அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் ரெகுலராக அப்டேட் பண்ணுவேன். ஸோ அது இல்லாமல் இந்த 1 இயரில் நான் இந்த தோட்டத்தில் உள்ள மரங்கள் செடிகள் பற்றி என்னென்ன லேர்ன் பண்ணேன், ஸோ விவசாயத்தில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ்லாம் என்ன, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ. நீங்களும் இந்த மாதிரி வீட்டு தோட்டம் வந்து அமைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீட்டு தோட்டம் எப்படிலாம் அமைக்கலாம், ஸோ கொஞ்சம் இடம் தான் இருக்குது, ஸோ அதில் என்ன மாதிரி செடிகள் வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வீட்டுக்கு தேவைக்கு வந்து எடுக்கலாம், ஸோ அதுக்கப்புறம் இயற்கையான உரங்கள் என்னென்ன உரங்கள்லாம் பயன்படுத்தலாம், அப்புறம் இலையில செடிகளில் வந்து வர்ற பூச்சிகளை வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம எப்படி வந்து விரட்டலாம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ரெகுலராக நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்துலேயே உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்ம சேனலோட முதல் வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.